அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா லெபஸ்கியூ அந்த ரைமான் லெபஸ்கியூ இன்டெக்ரல் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைட்ஸ்லாட் இன்டெக்ரல்ஸ் பார்த்ததோடு நிப்பாட்டியிருந்தோம். இதுமாரி இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தேரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இதில் நம்ம பார்க்க போகிற அனைத்து தேரமே நமக்கு டிஆர்பி கொஸ்டினில் பல தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதனால் நம்ம எல்லாமே நம்ம மெமரியில் வச்சுக்கணும். வரிசையாக அப்படியே ஒவ்வொன்று ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே வரிசையாக நீங்கள் ஒரு கோர்வையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்ம மெமரியில் ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துக்கணும்னா அந்த நேற்று என்ன பார்த்து கடைசி என்ன பார்த்தா அந்த டைட்ஸ்லாட் இன்டெக்ரல்ஸ் பார்த்துக்கணும். தி டைட்ஸ்லாட் இன்டெக்ரல்ஸ் டைட்ஸ்லாட் இன்டெக்ரல் இந்த டைட்ஸ்லாட் இன்டெக்ரல்ஸ் பார்த்துருந்தோம். இந்த டைட்ஸ்லாட் இன்டெக்ரல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்ஸ்லாட் இன்டெக்ரலோட ஜென்ரல் ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த டைட்ஸ்லாட் இன்டெக்ரலோடைய லிமிட் n → இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அதை தான் இதில் ரெண்டு தேரமாக சொல்லியிருப்பாங்க. ஜோர்டான் தேரம், டெனிஸ் தேரம் சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமானது தான். நிறைய தடவை டிஆர்பி கொஸ்டினில் கேட்டது தான். அப்போ அந்த டைட்ஸ்லாட் இன்டெக்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா டைட்ஸ்லாட் இன்டெக்ரல் ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 0 to the integral 0 to del some positive number del f of t sin alpha t by t into dt. இந்த மாதிரி ஃபார்மில் இருக்க இன்டெக்ரலுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைட்ஸ்லாட் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. நம்ம இன்டெக்ரல் 0 to del f of t sin alpha t by t dt இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிற இன்டெக்ரல்ஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம டைட்ஸ்லாட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டைட்ஸ்லாட் இன்டெக்ரலில் இந்த எஃப் ஆஃப் டி போடலாம், இல்லை நம்ம ஃபங்க்ஷன் எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் டின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் டி இன்ட்டு சைன் ஆல்ஃபா டி பை டி டிடி இதை டைட்ஸ்லாட் இன்டெக்ரலோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் டி இருக்குது. அதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் ஜிக்கு ஃபார் அசியூம் the right hand limit exists for g of t. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்னா நமக்கு தெரியும். ரைட் ஹேண்ட் லிமிட்னா g of 0 plus 0 minusனா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவோம். 0 ப்ளஸ்ங்கிறது ரைட் ஹேண்ட் லிமிட். 0 plus equal to லிமிட் 0 plus equal என்ன வரும்? limit t tends to 0 plus g of t ஓட வேல்யூ. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், டைட்ஸ்லாட் இன்டெக்ரலோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்துறோம். இப்போ இதில் இருக்க இந்த ஃபங்க்ஷன் ஜிக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன ஒரு மெயின் பர்பஸ்னால் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு லிமிட்டோட ஒரு இன்டெக்ரலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த இன்டெக்ரலோட வேல்யூனா லிமிட் alpha tends to plus infinity 1 by 2 pi integral over 0 to del g of t sin alpha t by t dt. இந்த இன்டெக்ரலோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். லிமிட் alpha tends to plus infinity 1 by 2 pi g of t sin alpha t by dt into dt. இது பாருங்கள், இது என்ன இன்டெக்ரல் ஃபார்ம்? இது நமக்கு இதை தான் இப்போ டைட்ஸ்லாட் இன்டெக்ரல்னு பார்த்தோம். இப்போ இந்த இன்டெக்ரலோடைய இந்த லிமிட் ஆல்ஃபா டைம்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்ன? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா ஜோர்டான் அண்ட் டெனிஸ் தேரத்தை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம்னா இந்த ரைட் ஹேண்ட் லிமிட் தான் இதோட வேல்யூ ஜி ஆஃப் 0 ப்ளஸ் g of 0 plus. அப்போ இந்த லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் தேவைப்படுது?
இந்த லிமிட் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த லிமிட்டோட இந்த இன்டகரலோட வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லணும். அதுக்கு தான் சில கண்டிஷன்ஸ் தேவைப்படுது. அதில் வந்து ஜோர்டான் தேரமில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, டெனிஸ் தேரத்தில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஜோர்டான் தேரத்தில் பார்க்குறப்ப ஜோர்டான் தேரத்தில் வந்து பவுண்டட் வேரியேஷனாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா then that limit exists, then the limit value equal to g of 0 plus ன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஜோர்டான் வரப்போ இந்த பவுண்டட் வேரியேஷனுங்கிற வார்த்தை வந்திருக்கும், ஜோர்டான். இதே லெபஸ்கியூ இன்டகரல் g of t minus g of 0 plus by t, g of t g of t minus g of 0 plus by t into dt. இது வந்து லெபஸ்கி இன்டகரல்னு சொல்லுவோம். இந்த லெபஸ்கி இன்டகரல் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, அதாவது ஜோர்டான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து இந்த 0 to டெல்லில் இந்த ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட் வேரியேஷன் ஆன் 0, டெல்லுன்னு இருந்துச்சுன்னா தென் இந்த லிமிட்டோட வேல்யூ 0 g of 0 ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஜோர்டான் சொல்லியிருப்பாங்க, ஜோர்டான் தேரத்தில். இதே டெனிஸ் தேரத்தில் பார்த்தீங்கன்னா, டெனிஸ் தேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி இந்த லெபஸ்கியூ இன்டகரல் 0 to del g of t minus g of 0 plus by t dt எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் த அந்த இன்டகரலோட வேல்யூவை g of 0 ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டைச்லாட் இன்டகரல்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரெண்டு தேரத்தை சொல்ல வராங்க, ஜோர்டான் தேரமும் டெனி தேரமும் சொல்ல வருவாங்க. அந்த ஜோர்டான் தேரமும் டெனி தேரம் எதுக்கு தான் எந்த இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்ல வராங்கன்னா, இந்த லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/2 பை இன்ட்டு டைச்லாட் இன்டகரலில் வந்து என்னன்னு காட்டணும், ரைட் ஹேண்ட் லிமிட்டோடைய வேல்யூன்னு சொல்லி காட்டுறது தான் இந்த ஜோர்டானும் டெனி தேரத்தையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த ஜோர்டான் தேரத்தும் டெனி தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அப்போ எதுக்கு இப்போ இந்த ஜோர்டான் தேரம் டெனிஸ் தேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜோர்டான் வந்துட்டாலே அங்கே பவுண்டட் வேரியேஷன் ஆன் த காம்பேக்ட் இன்டர்வல் 0, del இல்லாட்டி க்ளோஸ் இன்டர்வல் 0, delன்னு கொடுத்துருப்பாங்க. டெனி தேரம் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெனிஸ் தேரம் வர்றப்பெல்லாம் லெபஸ்கியூ இன்டகரல் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. இதான் அதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த டைச்லாட் இன்டகரலோடைய ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் வந்து ஜோர்டான் டெனியோட இது பார்க்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ கிவன் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப இது ஈக்குவல் தான். இப்போ கிவன் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம், g இஸ் கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். g of t equal to கான்ஸ்டன்ட் போடுறப்ப இன்டகரல் 0 to infinity, அப்போ இது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வேல்யூ மட்டும் sin ஆல்ஃபா t by t dt equal to by 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்போம். அது நம்ம ரியல் அனாலிசிஸில் படிச்சிருப்போம். அப்போ அந்த ரிசல்ட்டு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. g of tங்கிற ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன் g of t வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப இன்டகரல் 0 to infinity sin ஆல்ஃபா t by t dt equal to by 2 இந்த வேலையை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜோர்டான் அண்ட் டெனிஸ் தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஜோர்டான் தேரம் டெனிஸ் தேரம் நிறைய தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ பாருங்கள், அப்போ இந்த ஜோர்டான் தேரம் அண்ட் டெனி தேரம் ஜோர்டான் தேரத்தில் பாருங்கள், இஃப் ஜி இஸ் பவுண்டட் வேரியேஷன் சொன்னோம். ஜோர்டான் வந்துட்டாலே பவுண்டட் வேரியேஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0, delனா தென் த லிமிட் alpha tends to plus infinity 2 pi 0 to del g of t sin alpha t by t dt equal to right hand limit g of 0 plus அப்படி சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இந்த இதான் பார்த்தோம் நம்ம டைச்லாட் இன்டகரல் பார்த்தோன்னே என்ன சொன்னோம், இதில் முக்கியமான கான்செப்டே என்னதுன்னா, இந்த இன்டகரலோட வேல்யூ வந்து g of 0 ப்ளஸ்ன்னு காட்டணும். அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது தான். அப்போ ஜோர்டான் என்ன கண்டிஷன் சொல்கிறாரு, ஜிங்கிறது பவுண்டட் வேரியேஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0, del இருந்தாலே அதை என்ன செய்யலாம்னு சொல்கிறாங்க. தென் இந்த லிமிட் இந்த இன்டகரல் வேல்யூ வந்து g of 0 ப்ளஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்லுவார். டெனிஸ் தேரத்தில் பார்த்தீங்கன்னா, assume that g of 0 plus exists,
right hand limit exists ஆகணும். And suppose that for some del greater than 0 the Lebesgue integral டெனி தேரத்தில் டெனிஸ் அடுத்து டெனி டெஸ்ட்னு பார்ப்போம். அங்கேயும் இந்த லெபஸ்கி இன்டெகிரல்ங்கிற வார்த்தை வரும். ஜோர்டான் டெஸ்ட்னு சொல்லி பார்ப்போம். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸுக்கு இந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஃபோரியர் சீரிஸில் பார்ப்போம். அங்கேயும் இந்த பவுண்டட் வேரியேஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜோர்டான்னா பவுண்டட் வேரியேஷன், டெனினா இந்த லெபஸ்கி இன்டெகிரல் எக்ஸிஸ்ட் ஆகும். லெபஸ்கி இன்டெகிரல் 0 to del g of t minus g of 0 plus by t dt exists, then the value of integral equal to g of 0 plus அப்படின்ட்டு இருப்பாங்க. இது வந்து ஜோர்டான் அண்ட் டெனிஸ் தேரம் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு நிறையா தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான் அது. இப்போ ஜோர்டான் தேரமும் டெனிஸ் தேரம் பார்த்த பிறகு ஒரு நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. டெனிஸ் தேரம் வந்து இந்த இன்டர்வல் இஃப் ஜி பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல் a del க்ளோஸ் இன்டர்வல் del ஃபார் எவரி பாசிட்டிவ் a less than del அந்த ஏவோட வேல்யூ டெல்லோட லெஸ் தான் இருக்கிறப்ப Dennis condition is satisfied whenever G satisfies a right-handed Lipschitz condition சொல்லியிருப்பாங்க. எப்போல்லாம் வந்து இந்த ஜிங்கிறது ரைட் ஹேண்டட் லிபிசிட் கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ வந்து டெனிஸ் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லிபிசிட் கண்டிஷன் தான் கீழே கொடுத்துருப்போம். whenever there exists two positive constant m and p such that g of t minus g of 0 plus less than m t power p அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கண்டிஷன் முதல் தெரிஞ்சு, அதாவது இந்த இன்டர்வல் எல்லா ஏ கமா டெல்லில் அந்த ஏ வந்து டெல்லை விட சின்னதாக இருக்கிறப்ப டென்னிஸ் கண்டிஷன் வந்து சேட்டிஸ்ஃபை ஆகும். எப்போ சேட்டிஸ்ஃபை ஆகும்னா ஜி சேட்டிஸ்ஃபைஸ் ஏ ரைட் ஹேண்டட் லிபிசிட் கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை ஆகிறப்ப டென்னிஸ் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை ஆகும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டைச்லாட் இன்டெகிரலில் இதை தான் சொல்லியிருப்பாங்க. டைச்லாட் இன்டெகிரலோடைய ஜென்ரல் ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஜோர்டான் தேரம், டெனி தேரம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து என்ன பார்ப்போம்னா an integral representation of the partial sum of Fourier series. Fourier சீரீஸோட பார்சியல் சம் எடுத்து பார்த்துக்கிருந்தோம் Sn of xன்னு சொல்லி. அந்த Sn of xக்கான இன்டெகிரல் ரெப்ரசன்டேஷன் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது நம்ம என்னென்னா an integral representation for the partial sum of a Fourier series. நம்ம வந்து ஏற்கனவே பீரியாடிக் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம். பீரியாடிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃபோரியர் சீரீஸ்னால் நமக்கு தெரியும். ஃபோரியர் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்ம் f of x equal to a0/2 plus summation of n equal to 1 to infinity an cos nx plus bn sin nxன்னு பார்த்தோம். சார் இன்ஃபைனைட் சீரீஸ்ன்னு சொல்லியிருப்போம். 1 to infinity என்ற இன்ஃபைனைட் சீரீஸ். இப்போ இதோடைய பார்சியல் சம் ஆஃப் f of x is denoted as Sn of x ன்னு சொல்லுவோம். பார்சியல் சம் என்னன்னு சொல்லுவோம்? Sn of x. நேற்று கூட பார்த்தோம். Sn of xனா அப்போ எப்படி டினோட் பண்ணியிருப்போம்? 1 to infinity-னா அது இன்ஃபினைட் சீரிஸ். Sn of xனா அதோட பார்சியல் பகுதி கூடுதல்னு சொல்லுவோம். அப்போ 1லேருந்து n வரைக்கும் ஏதாவது ஒரு சம் பர்டிகுலர் ஃபைனைட் நம்பர் வரைக்கும் எடுத்திருப்பாங்க. அப்போ Sn of x equal to a0/2 plus summation of k equal to 1 to n ak cos kx plus bk sin kx. இது 1 to n எடுத்திருப்போம். இதை வந்து இந்த ஃபோரியர் சீரீஸோட பார்சியல் சம் சொல்லுவாங்க. பார்சியல் சம் ஆஃப் f of x denoted as Sn of x. Sn of x equal to a0/2 n equal k equal to 1 to n வந்திருக்கும். இதில் அந்த என்னோட வேல்யூ வந்து 1 2 இந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. இந்த என்னோட வேல்யூ இது Sn of x. அப்போ ஒரு பார்சியல் சம். இப்போ இந்த பார்சியல் சம்மை தான் என்ன செய்ய போகிறோம்னா இன்டெகிரல் ஃபார்மாக கொண்டு வர போகிறோம். அதைத்தான் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஆன் இன்டெகிரல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த பார்சியல் சம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ். அப்போ இந்த Sn of x வந்து பார்சியல் சம்மாக இன்டெகிரல் ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். அப்போ அது எதை யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம்னா டைச்லாட் கெர்னல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். டைச்லாட் கெர்னல் சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் dn சொல்லுவாங்க. டைச்லாட் கெர்னல் dn டைச்லாட் கெர்னலை யூஸ் பண்ணி கொண்டு வருவோம். அந்த டைச்லாட் கெர்னல் என்ன சொல்கிறோம்? அப்போ இதுதான் என்ன சொல்லுவோம்னா the partial sum of the Fourier series in the terms of the
டைச்லாட் ஃபங்க்ஷன் டைச்லாட் கெர்னல்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த டைச்லாட் கெர்னலை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ dn of t equal to 1/2 plus summation of n equal to 1 k equal to 1 to n cos kt ன்னு சொல்லியிருப்பாங்க. டைச்லாட் kernel dn is Dirichlet kernel dn of t equal to 1/2 plus summation of n equal to k equal to 1 to n cos kt ன்னு சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பாங்கன்னா sin n plus 1/2 into t by sin n plus 1/2 t by 2 sin t by 2 sin t by 2 if t not equal to 2m pi t not equal to 2m pi m இங்கிறது அது integer m is an integer. இதே இப்போ t equal to 2m pi இருக்கிறப்ப இந்த n plus 1/2 மட்டும் வரும். n plus 1/2 if t equal to 2m pi. இதில் இருந்த dn தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைச்லாட் கெர்னல். இப்போ என்ன எதுக்கு இதை சொல்ல வரோம்னா இப்போ இந்த பார்சியல் சம் ஆஃப் f of x இந்த dn of t யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா இன்டெக்ரல் ஃபார்முக்கு மாற்ற முடியும். அதனால தான் இதை சொல்லியிருப்பாங்க. இந்த Sn of x இதை யூஸ் பண்ணித்தான் அப்போ இந்த பார்சியல் சம் ஆஃப் f of x வந்து என்ன சொல்ல போனால் எந்த மாதிரி நம்ம இன்டெக்ரல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த dn of t கண்டிப்பாக தேவை. அதாவது டைச்லாட் கெர்னல்னு சொல்லுவோம் dn. இந்த பார்சியல் சம்மை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டெக்ரல் ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த பார்சியல் சம் ஆஃப் ஏ ஃபோரியர் சீரீஸ். அப்போ ஃபோரியர் சீரீஸோட பார்சியல் சம்மை நம்ம இன்டெக்ரல் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். அந்த இன்டெக்ரல் ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு இந்த டைச்லாட் கெர்னல் ஃபங்க்ஷன் தேவைப்படுது, dn of t தேவைப்படுது. அதனால தான் tn of t இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கோம். dn of t equal to இது சரியாக தெரியல நினைக்கிறேன். அதாவது t not equal to 2m pi இருக்கிறப்ப இந்த வேல்யூ, t equal to 2m pi இருக்கிறப்ப இந்த n plus 1/2 மட்டும் வரும். n plus 1/2 if t equal to 2m pi சொல்லியிருப்பாங்க. இந்த இதையும் வச்சுக்கோங்க. டைச்லாட் கெர்னல் நமக்கு முக்கியமான பாயிண்ட் தான். அதனால தான் இந்த டைச்லாட் கெர்னலை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்சியல் சம்மை வந்து எப்படி மாற்ற போகிறோம்னா இன்டெக்ரல் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். இப்போ அந்த இன்டெக்ரல் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கான தேரம் தான் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம. பாருங்கள், இப்போ வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பார்சியல் சம் இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பார்சியல் சம் பார்த்துக்கணும். அப்போ அந்த தேர ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறோன்னா assume that f belongs to L of 0, 2 pi and suppose that f is periodic with period 2 pi. Let Sn denote the sequence of partial sums of the Fourier series. Sn of x ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருந்தோம். Sn of x டிஃபைன் பண்ணியிருந்தோம். k equal to 1 to n ak cos ks plus bk sin ks. Okay, then we have the integral representation. இப்போ இந்த என்ன செய்ய போகிறோம்னா Sn of x இந்த xn of xங்கிற இந்த பார்சியல் சம்மை வந்து இப்போ இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷனில் கொண்டு வர போகிறோம். அது எப்படி எழுதுறாங்கிறாங்கன்னா இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷனில் Sn of x equal to 2 pi by இன்டெக்ரல் 0 to இங்கே 0 to 2 pi கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம இன்டெக்ரல் வந்து 0 to 2 pi தான் வரும்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் என்ன வரும்னா இங்கே 0 to pi, இங்கே 2 pi 2 பைன்னு வந்துட்டாலே அது ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 0 to pi இல்லை அப்படியே வேணா இங்கே வந்து 0 to 2 பைன்னு கொடுத்துருப்பாங்க டிஃபைன் பண்ண இன்டர்வல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பார்சியல் சம்மோட இன்டெக்ரலில் வந்து என்ன வரும்னா 0 to pi f of x plus t plus f of x minus t by 2
இன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இன்டெக்ரல் ஃபார்மில் பார்ஷியல் சம்மை டினோட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எஸ்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை 0 to பை இன்டெக்ரல் 0 to பை எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி பை 2 இன்ட்டு எந்த இதில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க மொதல் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், டைச்லாட் கர்னல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இன்ட்டு டிஎன் ஆஃப் டி. இந்த டிஎன் ஆஃப் டி தான் நம்ம முதலே டிஃபைன் பண்ணியிருந்தோம். டைச்லாட் கர்னல்னு சொல்லி பார்த்துட்டு டிஃபைன் பண்ணியிருந்தோம். இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பார்ஷியல் சம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸோட பார்ஷியல் சம்மோட இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ எஸ்என் ஆஃப் இதுவே நமக்கு டிஆர்பி எக்ஸாமில் கேட்டது தான். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 நிறையா தடவை இதுவும் கேட்டிருக்காங்க. பார்ஷியல் சம்மை எப்படி ஒரு ஃபோரியர் சீரீஸோட பார்ஷியல் சம்மை வந்து எப்படி டினோட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னா எஸ்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை 0 to பை இன்டெக்ரல் 0 to பை எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி பை 2 இன்ட்டு டைச்லாட் கர்னல் டிஎன் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டைச்லாட் கர்னல் டிஎன் ஆஃப் டி. இந்த டைச்லாட் கர்னலில் ஒரு சின்ன ரிசல்ட் கூட சொல்லலாம். அதாவது டிஎன் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு டிஎன் ஆஃப் டி. இந்த ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் இன்ஃபினைட் சீரீஸ் இருக்குது, அதில் பார்ஷியல் சம் கண்டுபிடிக்கிறோம். அந்த பார்ஷியல் சம்முடைய பார்ஷியல் சம் கன்வர்ஜாக இருந்தாலே என்னன்னு சொல்லலாம், அந்த சீரீஸ் இஸ் த கிவன் சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு கண்டிஷன் ஒரு பாயிண்ட் என்ன தெரியுதுன்னா ஃபோரியர் சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த பார்ஷியல் சம்மோடைய இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஒரு முக்கியமான பாயிண்ட். இதிலிருந்து தான் அடுத்து இந்த ரைமான் லோக்கலைசேஷன் தேரம் சொல்லுவாங்க. இதிலிருந்துனா இப்போ பார்ஷியல் சம் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலே பார்ஷியல் சம் வந்து கன்வர்ஜ் ஆயிருந்தாலே அந்த சீரீஸ் கன்வர்ஜ்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோரியர் சீரீஸ் இதற்கு ஒரு ஃபங்க்ஷனால் உருவாகக்கூடிய ஃபோரியர் சீரீஸ் கன்வர்ஜெண்டாக இருக்கணும்னா அந்த எஸ்என் ஆஃப் எக்ஸுக்கு இந்த லிமிட் எஸ்என் ஆஃப் எக்ஸோட லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாலே போதும், த ஃபோரியர் சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோரியர் சீரீஸ் ஜென்ரேட்டட் பை எஃப் வில் கன்வர்ஜ் அட் எ பாயிண்ட் எக்ஸ்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த கிவன் லிமிட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ the Fourier series generated by f is convergent at a point x. ஒரு பாயிண்ட்ல Fourier series converge ஆகணும்னா then converge ஆகணும்னா if and if the given limit Sn of x equal to 2 pi 0 to pi f of x plus t plus f of x minus t by 2 into dn of t. இந்த dn of t தான் நம்ம இதுக்கு என்னன்னு பார்த்தோம், t not equal to 2n pi இருக்கிறப்ப என்னன்னு பார்த்தோம், sin n plus 1 by 2 into t by 2 sin t ன்னு பார்த்தோம், 2 sin t by 2 ன்னு பார்த்தோம், t sin t by 2. அப்போ இதிலிருந்து ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். ஃபோரியர் சீரீஸ் ஒரு ஃபங்க்ஷனால் உருவாக்கக்கூடிய ஃபோரியர் சீரீஸ் வந்து ஒரு பாயிண்ட்டில் எக்ஸுங்கிற பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸுங்கிற பாயிண்ட்டில் கன்வர்ஜெண்டாக இருக்கணும்னா எப்போ தான் கன்வர்ஜெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த பார்ஷியல் சம்மோட இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதில் அந்த டிஎன் ஆஃப் டிக்கு போல் என்ன போட்டிருப்போம்னா sin n plus 1 by 2 into t by 2 sin t by 2ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இதிலிருந்து தான் இப்போ பாருங்கள் இந்த லிமிட்டுமே பாருங்கள், இந்த இன்டெக்ரல் வேல்யூவும் பாருங்கள், இந்த இன்டெக்ரல் வேல்யூ பாருங்கள் எந்த ஃபார்மில் இருக்குது, f of t into sin alpha t plus பீட்டான்னு பார்த்தோம் இது பார்த்தோம் இல்லைங்க, ரைமான் லெபஸ்கி லெம்மா அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அடுத்து வந்து நம்ம இதிலிருந்து என்ன சொல்ல வருவாங்கன்னா அடுத்து ரைமான் லோக்கலைசேஷன் தேரம் சொல்ல வருவாங்க. பாருங்கள் இதை இப்போ அந்த எஸ்என் ஆஃப் எக்ஸோட லிமிட்னு சொல்லி பார்த்தோம், எஸ்என் ஆஃப் எக்ஸோடைய இன்டெக்ரல் வேல்யூன்னு சொல்லி பார்த்தோம். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, இந்த இன்டெக்ரல் பாருங்கள் இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது,
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ ஒரு இன்டகரல் எந்த இன்டகரல் பார்த்தோம் g of t sin alpha t by t Dirichlet இன்டகரல் ஃபார்ம்ல இருக்கு. எந்த ஃபார்ம்ல இருக்குங்க Dirichlet இன்டகரல் ஃபார்ம்ல இருக்கு. ஆனா என்ன இங்க t இருக்கு இங்க என்ன இருக்கு 2 sin t by 2 இருக்கு. அப்ப இந்த 2 sin by 2 t பதிலா t ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது எந்த இன்டகரல் ஃபார்ம்ல வந்துரும் Dirichlet இன்டகரல் ஃபார்ம்ல வந்துரும். இது எதுக்கு இப்ப சொல்றோம்னா இந்த லோக்கலைசேஷன் தேரம்னு வரப்ப ரைமான் லோக்கலைசேஷன் தேரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கன்வர்ஜென்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்போ வந்து ஃபோரியர் சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. எப்போ தான் கன்வர்ஜ் ஆகணும்னா இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆனால் இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இந்த 2 sin 1/2க்கு பதிலாக 2 sin 1/2 டீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக டீன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு பதிலாக டி. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்ம் தான். இந்த இன்டகரல் எந்த ஃபார்மில் இருக்குது Dirichlet இன்டகரல் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ நம்ம வந்து இப்போ இதே இது வந்து நம்ம இந்த இதை இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி எடுத்துக்கலாம். f of t equal to 1/2 minus 1/2 sin 1/2 into t if 0 less than t less than or equal to pi 0 if t equal to 0 then the value of limit n tends to infinity 2 pi integral 0 to pi 1/t minus 1/2 sin 1/2 t into f of x plus t plus f of x minus t by 2 into sin n plus 1/2 t dt equal to dash கேக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் f of t equal to 1/t minus 1/2 sin 1/2 if 0 less than t less than or equal to pi 0 if t equal to 0 then இந்த இன்டகரலோட வேல்யூ கேக்குறாங்க நம்மட்ட. லிமிட் 2 pi இந்த இன்டகரலோட வேல்யூ கேக்குறாங்க. இந்த இன்டகரல் இந்த given integral is in the form எந்த ஃபார்ம்ல இருக்குங்க இந்த given integral நம்ம நேத்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ரைமான் லெபஸ்கியூ லெம்மான்னு ஒன்று பார்த்துருப்போம். ரைமான் லெபஸ்கியூ லெம்மா அது எந்த ஃபார்மில் இருக்கும்? f of t into sin alpha t plus beta. அதாவது ரைமான் லெபஸ்கியூ லெம்மா நேற்று பார்த்தோம். அதாவது லிமிட் n tends to infinity integral over I f of t sin alpha t plus beta into dt equal to 0. ரைமான் லெபஸ்கியூ லெம்மான்னு நேற்று பார்த்தோம். இப்போ இந்த ரைமான் லெபஸ்கியூ லெம்மாவை யூஸ் பண்ணோம்னா மேலே இருக்க இன்டகரல் பாருங்கள் இதே ஃபார்மெட்டில் தானே இருக்குங்க. f of t பதிலாக இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் t எடுத்துக்கலாம். sin alpha t plus பீட்டாக்கு பதில் sin alpha plus beta alpha t plus beta அந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா அப்போ இந்த இன்டகரலோட வேல்யூ என்ன வரும்? 0 by ரைமான் லெபஸ்கியூ லெம்மா. இந்த இன்டகரல் வேல்யூ நம்ம என்னன்னு போடலாம்? 0ன்னு போடலாம். இது எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த பாயிண்ட் வேணாலும் கேட்குறாங்க. நம்ம அப்பாஸ்டால் சார் புக்கில் அதை கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த பாயிண்ட்டையும் நம்ம சொல்லிடலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ எதுக்கு இதை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதாவது நம்ம எஸ்என் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம முதல் இன்டகரல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும் dn of t யூஸ் பண்ணி. அதான் மேலே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் லிமிட் அந்த ஃபஸ்ட் இன்டகரல். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் ஃபோரியர் சீரிஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் ஃபோரியர் சீரிஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். அப்போ ஃபோரியர் சீரிஸ் வந்து இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த லிமிட்டோட வேல்யூவை தான் ஃபோரியர் சீரிஸோட சம் வேல்யூன்னு சொல்லலாம். சம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த லிமிட்டோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சம் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெய்மான் லோக்கலைசேஷன் தேரம்னு சொல்லுவாங்க. அப்போ ரெய்மான் லோக்கலைசேஷன் தேரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபோரியர் சீரிஸ் கன்வர்ஜெண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோரியர் சீரிஸ் வந்து கன்வர்ஜெண்டாக இருக்கணும்னா எஸ்என் ஆஃப் எக்ஸுங்கிற இன்டகரல் வேல்யூ எஸ்என் ஆஃப் எக்ஸை வந்து இன்டகரல் வேல்யூவில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டகரல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா கிவன் ஃபோரியர் சீரிஸ் கன்வர்ஜெண்ட் அந்த சம் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ் வேணும்னா
என்ன செஞ்சால் போகிறாங்க, இந்த லிமிட்டோட வேல்யூ தான், இந்த இன்டெக்ரலோட வேல்யூ தான் ஃபோரியர் சீரிஸோட சம் வேல்யூன்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எதில் பார்க்க போகிறோம்னா ரெய்மான் லோக்கலைசேஷன் தேரத்தில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரெய்மான் லோக்கலைசேஷன் தேரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஃபோரியர் சீரிஸ் கன்வர்ஜன்ஸுக்கு சொல்ல வந்திருப்பாங்க. ரெய்மான் லோக்கலைசேஷன் தேரங்கிறது assume that f belongs to 0,2π and f has period 2π, then the Fourier series generated by f will converge for a given value of x if and if the limit n tends to infinity 2π by 0 to tell f of x plus t plus f of x minus t by 2 into sin n plus 1 by 2 n plus 1 by 2 into t. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்என் ஆஃப் எக்ஸில் கீழே என்ன வந்திருக்கும், 2 sin t by 2ன்னு வந்திருக்கும். அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டீன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வர்றப்ப ரெய்மான் லோக்கலைசேஷன் வர்றப்ப டீன்னு வரும். அதான் வச்சுக்கோங்க, பை டி எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா, the Fourier series generated by f will converge to the value of x. Fourier series வந்து கன்வர்ஜனாக இருக்கும்னா then the limit exist ஆகணும். இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா Fourier series will converge சொல்லுவாங்க. அப்படி கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா then the sum of the Fourier series என்ன சொல்றாங்க, இந்த லிமிட்டோட வேல்யூ தான் Fourier series-ஓட சம்மோட வேல்யூன்னு சொல்லுவாங்க. the sum of Fourier series is equal to the value of this லிமிட்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தேரத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ரெய்மான் லோக்கலைசேஷன் தேரம். இதை வந்து நம்ம அப்போ ஃபஸ்ட்டு எஸ்என் ஆஃப் எக்ஸ் பார்க்கணும். எஸ்என் ஆஃப் எக்ஸ் உடைய இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷன், அந்த இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஃபோரியர் சீரிஸ் கன்வர்ஜன் சொல்லுவாங்க. அந்த எஸ்என் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷனில் அந்த டூ சைன் டி பை டூக்கு பதிலாக டீன்னு போட்டு இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஃபோரியர் சீரிஸ் கன்வர்ஜெண்டாக இருக்கும்னு ரெய்மான் லோக்கலைசேஷன் தரத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கடுத்து இது ரிலேட்டடாக வரும். இது அந்த எஸ்என் ஆஃப் எக்ஸ் தெரியுது, இது அதுக்கடுத்து ரெய்மான் லோக்கலைசேஷன் தர சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜன் ஆஃப் ஏ ஃபோரியர் சீரிஸ் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட். அப்போ இப்போ ஒரு பாயிண்டில் எக்ஸுங்கிற பாயிண்டில் தான் பார்த்துக்கிருக்கோம். அப்போ ரெய்மான் லோக்கலைசேஷனில் என்ன சொல்கிறாங்க, கன்வர்ஜ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. கன்வர்ஜ் ஆச்சுன்னா இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாலே போதும், அந்த சீரிஸ் ஃபோரியர் சீரிஸ் கன்வர்ஜன் பார்த்தோம். சம் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ் வந்து வேல்யூ ஆஃப் திஸ் லிமிட்னு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஏ ஃபோரியர் சீரிஸ். இதில் 2 டெஸ்ட் பார்ப்போம், ஜோர்டான் டெஸ்ட், டெனிஸ் டெஸ்ட். அடுத்து வந்து அப்போ என்ன பார்க்குறோம்னா இந்த ஃபோரியர் சீரிஸ் கன்வர்ஜன் ஆகிறதுக்கான சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பார்த்துக்கிருந்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெய்மான் லோக்கலைசேஷன் தேரம் பார்த்தோம். அதில் ஃபோரியர் சீரிஸ் கன்வர்ஜென்ட்டுக்கு அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆனாலே கன்வர்ஜன் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஏ ஃபோரியர் சீரிஸ் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட். அப்போ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட ஃபோரியர் சீரிஸ் தான் நம்ம வந்து கன்வர்ஜனாக இல்லையான்னு பார்க்க போகிறோம். அதனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து L 0,2π டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அந்த ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனை தான் நம்ம ஃபோரியர் சீரிஸாகவே டிஃபைன் பண்ண முடியும். அப்போ f has a period 2π, கன்சிடர் ஏ ஃபிக்ஸ்டு எக்ஸின். அப்போ ஒரு பாயிண்டில் பர்டிகுலர் பாயிண்டில் தான் வந்து கன்வர்ஜன் இல்லையான்னு பார்க்க போகிறோம். அதனால தான் அந்த கன்சிடர் ஏ ஃபிக்ஸ்டு எக்ஸ் இன் அந்த இன்டர்வல் 0,2π அண்ட் த டெல் லெஸ் தென் π. இப்போ வந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லெட் g ஆஃப் t ஈக்குவல் டு g ஆஃப் t எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தது f ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி by 2 in the interval where t belongs to interval 0, del. சொல்லியிருப்பாங்க g of t வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து s of x டிஃபைன் பண்ணுவாங்க. s of xங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனோட ரைட் லிமிட், இந்த ஃபங்க்ஷனோடைய ரைட் ஹேண்ட் லிமிட்டை தான் s of xன்னு சொல்லுவாங்க. அப்போ g of t யோட ரைட் லிமிட் வேணும்னா லிமிட் t tends to 0 plus g of t. இதுக்கு என்ன சொல்லியிருப்போம், g of 0 plus எழுதுவோம். இதுக்கு அப்போ g of t னா இந்த ஃபங்க்ஷன் தெரியும். அப்போ
limit t tends to 0 plus f of x plus t plus x of x minus t by 2. இப்போ எதுக்கு இது டிஃபைன் பண்ணுறோம்னா இந்த எக்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த எஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் கன்வர்ஜன் சொல்ல வருவாங்க அடுத்து வரதில். அதனால தான் வந்து இதை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுறோம். ஜி ஆஃப் டிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது எஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜி ஆஃப் டிங்கிற ஃபங்க்ஷனுடைய ரைட் ஹேண்ட் லிமிட். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் லிமிட் எஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் கன்வர்ஜன் சொல்ல வருவாங்க. சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஜோர்டான் டெஸ்ட் சொல்லுவாங்க. ஜோர்டான் டெஸ்ட். செகண்ட் ஒன் வந்து டெனிஸ் டெஸ்ட். அப்போ ஜோர்டான் டெஸ்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே பார்த்தோம், பவுண்டட் வேரியேஷனுங்கிற வார்த்தை வந்துடும். அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, பவுண்டட் வேரியேஷனாக இருந்து எஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் த ஃபோரியர் சீரிஸ் இஸ் கன்வர்ஜன் சொல்லியிருப்பார் ஜோர்டானில். ஜோர்டானில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பவுண்டட் வேரியேஷனில் டிஃபைன் பண்ணி எஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் த கிவன் ஃபோரியர் சீரிஸ் இஸ் கன்வர்ஜன் சொல்லியிருப்பாங்க. டெனிஸ் டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லெபஸ்கியூ இன்டர்வல். லெபஸ்கியூ இன்டர்வல் பார்த்தோம்லங்க, ஜி ஆஃப் டி மைனஸ் ஜி ஆஃப் 0 ப்ளஸ் பை டி எக்ஸிஸ்ட் ஆகணும். எக்ஸிஸ்ட் ஆகி எஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் த கிவன் ஃபோரியர் சீரிஸ் இஸ் கன்வர்ஜன் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஃபோரியர் சீரிஸில் என்ன சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்கிறாரு, ஜோர்டான் வந்து பவுண்டட் வேரியேஷனில் டிஃபைன் பண்ணி ரைட் ஹேண்ட் லிமிட் அந்த கிவன் ஃபங்க்ஷனுடைய ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தாலே போதும். எஸ் ஆஃப் எக்ஸ் தான் ரைட் ஹேண்ட் லிமிட்னு வச்சுருக்கோங்க. அப்போ அந்த ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தாலே ஜோர்டான் டெஸ்ட் படி கிவன் ஃபோரியர் சீரிஸ் இஸ் கன்வர்ஜன் சொல்லிடுறாங்கிறாங்க. ஜோர்டான் டெஸ்ட் படி கிவன் ஃபோரியர் சீரிஸ் இஸ் கன்வர்ஜன் டு தி எஸ் ஆஃப் எக்ஸ்ன்பாங்க. கன்வர்ஜன் டு தி எஸ் ஆஃப் எக்ஸ். டெனிஸ் டெஸ்ட்டில் எஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகி லெபஸ்கியூ இன்டெக்ரல் 0 to del g of t minus g of 0 plus இந்த g of 0 plus தான் இங்கே s of xன்னு வச்சுருக்கோம். அதனால தான் இங்கே என்ன போட்டிருப்பாங்கன்னா s of xன்னு போட்டிருப்பாங்க. இங்கே நம்ம ஏற்கனவே g of 0 plus தான் s of xன்னு வச்சுருக்கோம். அப்போ g of t minus s of x by t exist ஆகிடுச்சுன்னா then the given Fourier series is converges to s of xன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த sufficient condition of convergence of particular point வரப்போ ஜோர்டான் டெஸ்ட், டெனிஸ் டெஸ்ட். இப்போ இது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ இந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸில் 2 டெஸ்ட்டு பார்த்தோம், ஜோர்டான் டெஸ்ட், டெனிஸ் டெஸ்ட். இப்போ அதோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஜோர்டான் டெஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது எஃப் இஸ் பவுண்டட் வேரியேஷன் அந்த க்ளோஸ் இன்டர்வலில் இருந்து இந்த லிமிட் எஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் த ஃபோரியர் சீரிஸ் ஜெனரேட் பை எஃப் கன்வர்ஜஸ் டு எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அதை ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறோம். இப்போ if f is bounded variation on the compact interval for some del less than pi, then the limit s of x exists and the Fourier series generated by f converges to s of x ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஜோர்டான் டெஸ்ட் வந்தாலே பவுண்டட் வேரியேஷன் அப்படிங்கிறத ஆவச்சுக்கோங்க. லிமிட் s of x ரெண்டுக்குமே எக்ஸிஸ்ட் ஆகணும். அடுத்து டெனிஸ் டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, இப் த அதர் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப் த லிமிட் s of x exists and if the Lebesgue integral. அப்போ டெனிஸ் டெஸ்ட்னு வந்துட்டாலே அங்கே லெபஸ்கி இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகணும். இதான் நம்ம முதலிலே பார்த்தோம். 0 to del g of t minus s of x by t dt exists for some del less than pi னா then the Fourier series generated by f converges to s of x ன்னு சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் வந்து sufficient condition for convergence of a Fourier series at a particular point அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை நம்ம பார்த்ததெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு sn of x பார்த்தோம், டைச்லாட் இன்டெக்ரல் பார்த்தோம். டைச்லாட் இன்டெக்ரலை யூஸ் பண்ணி அந்த டைச்லாட் இன்டெக்ரலோட வேல்யூ 2 பை இன்ட்டு டைச்லாட் இன்டெக்ரலோட வேல்யூ வந்து லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப g of 0 ப்ளஸ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் ஜோர்டான் டெனிஸ் தேரம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்சியல் சம்மை வந்து நம்ம இன்டெக்ரலாக ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த பார்சியல் சம்மோட இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஃபோரியர் சீரிஸ் வந்து கன்வர்ஜன் சொன்னாங்க. அதான் வந்து ரைமான் லோக்கலைசேஷன் தரத்தில் பார்த்தோம். அந்த பார்சியல் சம்மில் sin t/2க்கு பதிலாக டீன்னு எடுத்துருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
ரைமான் லோக்கலைசேஷன் சொன்ன பிறகு கண்டிஷன் ஃபார் ஏ கன்வர்ஜென்ட் ஆஃப் த ஃபுரியர் சீரீஸில் ஜோர்டான் டெஸ்ட், டெனிஸ் டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஈஸியானது தான். இதெல்லாம் வந்து வரிசையாக வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம தியரட்டிக்கல் பார்ட்டாக வரும், இருந்தாலும் முக்கியமானது இது. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கடுத்து நம்ம சீசாரோ சம்மபிலிட்டி, C,1 சம்மபிலிட்டிலாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த சீசாரோ சம்மபிலிட்டி பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்து ஃபஸ்ட் இந்த சிக்மா என் ஆஃப் எக்ஸ், சிக்மா என் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு சீரீஸ் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து சீரீஸில் அதாவது நம்ம பார்ஷியல் சம்மோட ஆவரேஜ் பார்க்குறதா, அர்த்தமெட்டிக் மீன் பார்க்குறது தான் வந்து சிக்மா என் ஆஃப் எக்ஸ்னு வைப்போம். பார்ஷியல் சம்மோடைய அர்த்தமெட்டிக் மீனை, அந்த அர்த்தமெட்டிக் மீனையுமே நம்ம இன்டெக்ரல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபெஜர் தேரத்தில் தான் வந்து நமக்கு இந்த சீசாரோ சம்மபிலிட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் வச்சுக்கலாம் ஈஸியாக. நம்ம அப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, சீசாரோ சம்மபிலிட்டி. இப்போ அடுத்து நம்ம சீசாரோ சம்மபிலிட்டி ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த சிக்மா என் ஆஃப் எக்ஸ் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சொல்லியிருப்பாங்க, assume that f belongs to L of 0, 2π and f is a periodic function with period 2π. Let Sn denote the partial sum. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது Snங்கிறது partial sum of the Fourier series. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, இப்போ இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, சிக்மா என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு S0 of x plus Sn of x plus அப்போ இது அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையுமே கூட்டி n நம்பராக டிவைட் பண்ணால் அது அர்த்தமெட்டிக் மீன். அப்போ சிக்மா என் ஆஃப் எக்ஸ் இஸ் டினோட் arithmetic mean of Sn partial sum. இப்போ partial sum ஓட arithmetic mean தான். இப்போ Sn minus 1 of x இருக்கு, என்னுக்கு போல 1 போட்டோம்னா 0. அப்போ S0 S1 S2 அதை இப்போ இந்த சீரீஸ் அப்போ எப்படி இருக்குன்னா, Snங்கிறத வந்து சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, S0 S1 S2 Sn Sn minus 1 சாரி n டைம்ஸ் இருக்கும். இதை ஃபுல்லாகவே இந்த சீக்வன்ஸை ஃபுல்லாக நம்ம சம் பண்ணி n டைம்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக சம் பண்ணோம்னா S0 S1 S2 அப் டு Sn minus 1 அப்போ மொத்தம் n டைம்ஸ் பை n. அப்போ இதை தான் என்னன்னு சொல்லுவோம், அர்த்தமெட்டிக் மீன். இந்த இதுக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த வேல்யூ தான் சிக்மா என் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இந்த வேல்யூ தான் சிக்மா என் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல சிக்மா என் ஆஃப் எக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் த partial sum of the Fourier series. Arithmetic mean of the partial sum of the Fourier series னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போ சிக்மா என் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, S0 ஆஃப் எக்ஸ் X1 ஆஃப் எக்ஸ் இந்த வேலையும் வச்சுக்கோங்க. இப்போ இதுவே இன்டெக்ரல் ஃபார்ம்லேயே டினோட் பண்ணலாம். இந்த சிக்மா என் ஆஃப் எக்ஸவே என்ன சொல்லலாம்னு சொல்கிறாங்க, இன்டெக்ரல் ஃபார்மாகவும் நம்ம டினோட் பண்ணலாம். Sn ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் ஃபார்மாக டினோட் பண்ணோம்ல, எப்படி டினோட் பண்ணோம், 2π 0 2π f of x plus t f of x minus p 2 into dt of t ன்னு பார்த்தோம். இதை வந்து எப்படி இன்டெக்ரல் ஃபார்மில் டினோட் பண்ணியிருக்காங்கன்னா, சிக்மா என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/n இன்டெக்ரல் 0 to π f of x plus t plus f of x minus t by 2 into sin square nt by 2 by sin square t by 2 into dt. இதுதான் வந்து the arithmetic mean of partial sum உடைய integral form. இதுவும் நமக்கு முக்கியமான, இதுவும் டிஆர்பி கொஸ்டினில் கேட்டது தான். அப்போ இந்த சிக்மா என் ஆஃப் எக்ஸ்னால் என்ன டிஃபைன் பண்ணோம், அந்த சிக்மா என் ஆஃப் எக்ஸவே இன்டெக்ரல் ஃபார்ம்லேயே நம்ம டினோட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். சைன் ஸ்கொயர் t
by 2. இங்கே sin square nt by 2 வரும், கீழே sin square t by 2 வரும். இங்கே 1 by n pi. அப்போ sigma 1 of x னா இங்கே 1 by pi வரப்போகுது. sigma 2 of 2x னா 1 by 2 pi. இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் அதேமாதிரி n இருக்கிற இடத்துல 1 2 3 போட்டுருவோம். அப்போ இன்டகிரல் ஃபார்ம் ஆஃப் த சிக்மா n of x இதையும் பார்த்து வச்சுக்கணும். முக்கியமானது சீசரோ சம்மபிலிட்டி பார்க்குறதுக்கு இதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது சிக்மா n of xனா என்ன, அது அதோட இன்டகிரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. சிக்மா n of xனா என்னன்னு பார்த்தோம். அதாவது பார்ஷியல் சம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோரியர் சீரிஸோட பார்ஷியல் சம்மு. அதை ஃபுல்லாகவே கூட்டி அர்த்தமெட்டிக் மீன் பார்க்குறது தான் சிக்மா n of xன்னு பார்த்தோம். அதோட இன்டகிரல் ஃபார்மும் பார்த்துட்டோம். இதெல்லாம் வரிசையாக நீங்கள் எழுதி அப்படியே இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே நம்ம திருப்பி பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு மெமரி ஆயிரும். புரிஞ்சுக்கிட்டு மெமரி பண்ணிக்க வேண்டியதான். இது ஃபுல்லாகவே நம்ம தியரட்டிக்கல் பார்ட்டும் நிறையா தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதிலேருந்து சிக்மா n of x டினோட் பண்ணிடுறாங்க. இதுலேருந்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா சீசேரோ சம்மபிலிட்டி சொல்ல வர்றாங்க. சீசேரோ சம்மபிலிட்டி சம்மபிள்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த சீசேரோ சமபிலிட்டி பார்க்குறதுக்கு இந்த ஃபெஜர் தேரத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. ஃபெஜர்ஸ் தேரம். ஃபெஜர் தேரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எது கிவன்னா அசியூம் தட் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் 0,2 பையில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப் இஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2 பை. அடுத்து நம்ம ஏற்கனவே இந்த லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் டிஃபைன் பண்ணோம். எஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ரைட் ஹேண்ட் லிமிட் சொல்லி பார்த்தோம். ஜி ஆஃப் 0+ன்னு அதைத்தான் அந்த லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு இருக்காங்க. எஸ் ஆஃப் எக்ஸ் லிமிட் t tends to 0+ whenever exist. தென் இப்போ தான் இந்த சீசேரோ சமபிள்னா என்னன்னு சொல்லுவாங்க. Then for each x for which s of x is defined. இது முக்கியமான வார்த்தை. எந்த எக்ஸுக்கெல்லாம் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோ எக்ஸிஸ்ட் ஆகுதோ s of x is for each x s of x is exist for each x s of x is defined the Fourier series. அப்போ சீசேரோ சமன்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எந்த எக்ஸுக்கெல்லாம் இந்த s of x எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷனால் உருவாகக்கூடிய அந்த வேலையில் உருவாகக்கூடிய ஃபோரியர் சீரீஸை தான் சீசேரோ சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. தென் ஃபார் ஈச் எக்ஸ் ஃபார் விச் s of x is defined the Fourier series generated by f is சீசேரோ சமபிள்னு இருப்பாங்க. அப்போ சீசேரோ சமபிள்னா பாருங்க, இந்த டெஃபினிஷன் சீசேரோ சமபிளுக்கு எந்த எக்ஸுக்கெல்லாம் இந்த s of x டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனால் உருவாக்கக்கூடிய ஃபோரியர் சீரீஸை சீசேரோ சமபிள்னு இருப்பாங்க. இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முக்கியமானது and has c,1 sum s of x and has c,1 sum s of x. அதாவது என்ன சொல்கிறாங்க, that is limit n tends to infinity sigma n of x equal to s of x ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் c,1 sum அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் சிக்மா n of x நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணோம் பார்த்தீங்களா. நான் டிஃபைன் பண்ணோம் அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் த பார்ஷியல் சம். அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் த பார்ஷியல் சிக்மா n of x ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருந்தோம். சிக்மா n of xனா லிமிட் n tends to infinity s0 s1 up to sn-1 of x by n equal to s of x ன்னு சொல்லியிருப்பாங்க. இது c,1 sum. then it has a c,1 sum s of x. அதுக்கடுத்து
இன்னும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தென் ஆல்சோ எஃப் இஸ் continuous on 0, 2 pi then the sequence pi and sigma n converges uniformly to f on 0, 2 pi இருப்பாங்க. அப்போ இந்த ஃபெஜர் தேரம் அப்படின்னு வர்றப்ப ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசு தான். ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இருந்தாலும் இது வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தான். f belongs to 0, 2 pi, f has a period 2 pi, then the s of x equal to right hand limit எல்லாமே டிஃபைன் பண்ணிடுறோம். இப்போ அந்த C0 சம் பண்ணலாம் பாருங்கள். ஃபார் ஈச் எக்ஸ் ஒவ்வொரு எக்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்கிறப்ப எந்த பாயிண்ட்டுக்கெலாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் த ஃபோரியர் சீரிஸ் ஜென்ரேட்டட் பை எஃப் இஸ் கால்ட் அஸ் C0 சமங்கள்னு இருப்பாங்க. அடுத்து அதோட சம்மை அந்த ஃபோரியர் சீரிஸோட சம்மை வந்து எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோம். அந்த எஸ் ஆஃப் எக்ஸ் தான் C1 சம்முன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ் ஆஃப் எக்ஸை C1 சம்முன்னு சொல்லுவாங்க. அது இந்த அடிஷனாக ஒரு பாயிண்ட் வர சொல்லியிருப்பாங்க. எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் 0, 2 பைனா then the sequence sigma n converges uniformly to f on 0, 2 pi. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். the sequence sigma n converges uniformly to f on 0, 2 pi. இதை ஃபெஜர் தேரம்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வச்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கிறது நல்லது. அதாவது கீ பாயிண்ட்டாக வச்சுக்கணும். இவ்வளோ இந்த தேரத்தை எப்படி கீ பாயிண்ட்டாக வச்சுக்கலாங்கிறப்ப இந்த ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். ஃபார் ஈச் எக்ஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் த ஃபோரியர் சீரிஸ் ஜென்ரேட்டட் பை த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் C0 சமபிள். அந்த ஃபோரியர் சீரிஸோட சம்மு வந்து எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோம். லிமிட் தான் கிடைக்கும். ரைட் ஹேண்ட் லிமிட் தான் நம்ம ஏற்கனவே ஒரு தேரத்தில் பார்த்தோம். ரைட் ஹேண்ட் லிமிட் தான் வந்து அதோட சம்மாக இருக்கும்னு. அதை தான் C1 சம்முன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த இன்டர்வலில் எஃப் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா then sigma n is converges uniformly to the function f on the interval 0, 2 pi சொல்லியிருப்பாங்க. அப்போ இது முக்கியமான தேரம் தான் நமக்கு C0 தேரம். அடுத்து இந்த தேரத்தை யூஸ் பண்ணி சம் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெஜர் தேரம்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 பாயிண்ட்டுமே நமக்கு எக்ஸாமினேஷனில் நிறையா தடவை கேட்ட கொஸ்டின். கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெஜர் தேரம் அடுத்தது தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெஜர் தேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவாங்க. இது நம்ம எப்பயுமே டிஃபைன் பண்ணுறது தான். எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் 0, 2 pi அண்ட் பீரியாடிக் வித் பீரியட் 2 pi அண்ட் Sn இஸ் ஏ denote the sequence of partial sum. அதை S0, S1, S2, Sn - 1 வரைக்கும் பார்த்தோம். and Sn denote the sequence of partial sum of the Fourier series generated by f. then first point என்ன சொல்லிருப்பாங்கன்னா then first point limit n times to plus infinity Sn equal to இது நமக்கு கேட்ட கொஸ்டின் தான் டிஆர்பியில். Sn பார்சியல் சம். அப்போ the limit n times to infinity Sn equal to f given function சொல்லியிருப்பாங்க. f on 0, 2 pi இது முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பாயிண்ட் பெர்சவால்ஸ் ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெர்சவால்ஸ் ஃபார்முலா 1 by pi 0 to 2 pi f of x the whole square into dx equal to a0 square by 2 plus summation of n equal to 1 to infinity an square plus bn square. இது நம்ம நேத்தே பார்த்தோம். இது வந்து பெர்சவால்ஸ் ஃபார்முலா. பெர்சவால்ஸ் ஃபார்முலான்னு இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லிமிட் n tends to infinity. இந்த பார்ஷியல் சம்முக்கு லிமிட் n tends to infinity எடுக்கிறப்ப given ஃபங்க்ஷன் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க.
அடுத்தது வந்து பெர்சோல்ஸ் ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. இந்த மூணாவது பாயிண்ட் நமக்கு ஒரு தடவை கேட்ட டிஆர்பி கொஸ்டின் தான். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஃபோரியர் சீரீஸ் இது நம்ம கேட்டிருந்தது தான். The Fourier series can be integrated term by term. Fourier series term by term integrate பண்ணலாம்னு இருப்பாங்க. இது நம்ம கேட்டிருந்தாங்க. If a Fourier series can be integrated term by term, அப்படி நம்ம TRP கொஸ்டின் எடுத்து கேட்டிருந்தா பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இது நம்ம Fourier series term by term integrate பண்ணலாம். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, for all values of x, for all x, integral 0 to x f of t dt equal to integrate பண்றப்ப என்ன, அதாவது Fourier series can be integrated term by term னா என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, 0 to x f of t dt equal to a0 x by 2 னு வரும். ஃபர்ஸ்ட் a0 x by 2 plus summation of n equal to 1 to infinity integral 0 to x an cos nt plus bn sin nt into dt. இந்த இன்டெகிரலோட வேல்யூ வந்து Fourier series can be integrated term by term. இங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, 0 to x ல given function integrate பண்ண Fourier series integrate பண்ண இந்த மாதிரி கிடைக்கும்பாங்க. a0 x இதுவும் நமக்கு TRP கேட்ட क्वेश्चन தான். a0 x by 2 plus summation of n equal to 1 to infinity 0 to x an cos nt plus bn sin nt. இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க. இந்த term by term integrate பண்ணிடுறோம். அப்ப அந்த சீரிஸ் வந்து integrated series. The integrated series is uniformly convergent on every interval இருப்பாங்க. The integrated series being uniformly convergent on every interval. பாருங்க, அதாவது Fourier series term by term integrate பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்ப அது integrate பண்ணா அதோட வேல்யூவும் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, இந்த integrated series வந்து கண்டிப்பா எந்த ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிட்டாலும் அதுல எப்படி தான் இருக்குங்கறாங்க, யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். இதுல முக்கியமானது given Fourier series வந்து டைவர்ஜென்ட்டா இருந்தா கூட பரவாயில்லை, ஆனா integrated series வந்து கண்டிப்பா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டா இருக்கும்னு இருப்பாங்க. அதனால தான் the integrated series being uniformly convergent on every interval even if the Fourier series is divergent. Fourier series வந்து டைவர்ஜென்ட்டா இருந்தா கூட பரவாயில்லை, the integrated series வந்து கண்டிப்பா எந்த ஒரு இன்டர்வல்லையும் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது மூணாவது பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the Fourier series converges for some x னா then it converges for f of x ன்னு இருப்பாங்க. அதாவது நாலாவது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் பாயிண்ட்ல Fourier series is convergent to x னா then Fourier series converges to f of x. x convergent ஆகுனா f of x லே convergent தான் இருக்கும் அப்படி சொல்லிருப்பாங்க. இதாவது வச்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த 4 பாயிண்ட்டுமே நமக்கு பல தடவை கேட்ட டிஆர்பி கொஸ்டின் தான். இது வந்து கன்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெஜர் தேரத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபெஜர் தேரத்தில் தான் வந்து நம்ம சீசரோ சமபல்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, சீகமாவன் சம்ங்கிறது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கிறப்ப ஃபெஜர் தேரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, கடைசியாக இன் அடிஷன் the given function is continuous at 0, 2 pi na then the sequence sigma n converges uniformly on f converges uniformly to f on the interval 0, 2 pi ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த consequence of
ஃபெசர் தேர்தல் அந்த 4 பாயிண்ட்ஸ் இருப்போம். அந்த 4 பாயிண்ட்டுமே நமக்கு டிஆர்பியில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஈஸியாக வச்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து நம்ம மெமரி பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா த வெயிட்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தேரம். த வெயிட்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தேரம். இந்த வெயிட்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எவரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் காம்பாக்ட் இன்டர்வல் கேன் பி யூனிஃபார்ம்லி அப்ராக்சிமேட்டட் பை எ பாலினாமியல் இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு எவரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் எ காம்பாக்ட் இன்டர்வல் கேன் பி யூனிஃபார்ம்லி அப்ராக்சிமேட்டட் பை எ பாலினாமியல் இருப்பாங்க. இது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. வெயிட்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தேரம் முக்கியம் தான். ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் அடுத்து. இந்த வெயிட்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தேரம். அந்த வெயிட்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தேரத்தில் சுருக்கமாக சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எவரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் காம்பாக்ட் இன்டர்வல் கேன் பி யூனிஃபார்ம்லி அப்ராக்சிமேட்டட் பை எ பாலினாமியல்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி பார்த்து சொல்லியிருப்பாங்கன்னா, லெட் எஃப் பி ஏ ரியல் வேல்யூட் அண்ட் கண்டினியூஸ் ஆன் த காம்பாக்ட் இன்டர்வல் a comma b, then for every epsilon greater than 0 there is a polynomial p such that f of x minus p of x less than epsilon for every x in a comma b. அப்போ என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் காம்பாக்ட் இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு பாலினாமியல் வந்து அப்ராக்சிமேட் பண்ணலாம், பாலினாமியல் வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுக்கோங்க. இது ஒன்றும் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லை. லெட் எஃபிஏ ரியல் வேல்யூ அண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த காம்பாக்ட் இன்டர்வலில் இருக்கணும், அதை வச்சுக்கோங்க. அடுத்த எப்சிலான் கிட்ட இருந்துச்சோ அந்த மாடலஸ் வேல்யூ வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் முதல் வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் எப்சிலான். இது சம்மா நம்ம மெமரி வச்சுக்கிறது நல்லது தான். இந்த தேரத்தை வந்து த வெயிட்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தேரம்னு சொல்லுவாங்க. த வெயிட்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தேரம் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து வந்து இந்த அதர் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் சொல்லியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த ஃபோரியர் சீரீஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கடைசி பகுதி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு வந்துடலாம். இன்னும் ஒரு 3 கிளாஸில் நம்ம முடிச்சிடலாம். அதை அப்படி பார்க்குறது இது ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே தியரி பாட்டு தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அதர் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ். இந்த அதர் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸில் என்ன பார்ப்போம்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். இப்போ அடுத்து நம்ம அதர் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதர் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸில் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் ஃபோரியர் சீரீஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. f of x equal to summation of n equal to minus infinity alpha n e power in x. இந்த alpha n ங்கிறது Fourier coefficients. இந்த alpha n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/2 pi 0 to 2 pi f of t into e power int minus in power t dt ன்பாங்க. அதாவது Fourier series எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா நமக்கு தெரியும். அதாவது e power inx னா நமக்கு என்ன தெரியும், e power inx equal to cos x cos nx plus I sin nx அர்த்தம். e power inx னா e power minus inx என்னன்னு தெரியும், cos nx minus I sin nx தெரியும். e power இப்போ ரெண்டே கூட்டினீங்கன்னா e power inx plus e power minus inx இரண்டே கூட்டுறப்ப இந்த மைனஸ் பார்ட் கேன்சல் ஆகி 2 cos nx வரும். இதிலிருந்து cos nx எப்படி எழுதிடுறாங்கன்னா e power inx plus e power minus inx by 2. இப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா e power inx minus e power minus inx போட்டிங்கன்னா cos கேன்சல் ஆயிரும். என்ன வரும், 2y sin nx வரும். அப்போ இதிலிருந்து sin nx பதிலாக 1/2y e power inx minus e power minus inx இருப்பாங்க. அப்போ cos by 1/2y by 2y தான் 1/2y போட்டுருவோம் by 2y.
இப்போ இதை போய் நமக்கு ஃபோரியர் சீரிஸ் தெரியும். ஃபோரியர் சீரிஸ் என்ன தெரியும்? f of x equal to a0 by 2 plus summation of n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இதில் வந்து நம்ம cos nx sin nx போல் அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்ம் தான் அது. அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா f of x equal to a0 by 2 plus summation of n equal to 1 to infinity alpha n e power inx plus beta n e power minus inx ங்கிற ஃபார்மெட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இந்த ஆல்ஃபா என்னங்கிறத என்ன போட்டிருப்பாங்கன்னா ஆல்ஃபா n ஈக்குவல் டு an மைனஸ் ibn கரெக்டுதான் an மைனஸ் ஆல்ஃபா என்னங்கிறது an மைனஸ் ibn by 2. பீட்டா என்னங்கிறது an plus ibn by 2. an plus ibn by 2. எதுக்கு இதை பார்த்துக்கிருக்கோம்னா இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மை இதில் இருந்தால் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எழுதி இப்போ a0 இந்த a0 by 2க்கு பதிலாக ஆல்ஃபா நாட்னு போட்டு ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு a0 by 2 அடுத்து ஆல்ஃபா மைனஸ் n ஈக்குவல் டு பீட்டா n. இந்த இதை வந்து இதை வந்து எப்படி வச்சுக்கிறாங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் n வச்சுக்கிட்டு a0 by 2 வந்து ஆல்ஃபா நாட்னு வச்சுக்கிட்டு நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஃபார்மில் கிடைக்கும்னு பாருங்க. f of x equal to summation of alpha n e power inx. இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ்னு பாருங்க. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இதுவும் அதாவது ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு a0 by 2 ஆல்ஃபா மைனஸ் n ஈக்குவல் டு பீட்டா n. இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா புட் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு a0 by 2 ஆல்ஃபா மைனஸ் n ஈக்குவல் டு பீட்டா n போட்டோம்னா இந்த ஃபோரியர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இந்த இதில் கிடைக்கும். இதில் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/2 pi 0 to 2 pi f of t e power minus int dt. இது ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த அதர் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸில் இதுவும் சொல்லியிருப்பாங்க. இதுவும் கஷ்டம் இல்லை, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஃபார்மெட்லேயும் கொடுத்துருப்பாங்க. நம்ம L 0,2 பைன்னு பார்த்தோம். இதே இது L 0,p. அந்த பிங்கிறது பீரியட். சும்மா அந்த L 0,Lன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மெட் டிஃபைன் பண்ணியிருந்தாலும் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் மாற்றலாம். அது எப்படி மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்டர்வல் நம்ம 0,2 பைன்னு பார்ப்போம். இங்கே வந்து 0,L ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. 0,p எல்லுக்கு போல் பின்னு கொடுத்துருந்தா நம்ம நேற்று n/x/Lன்னு பார்ப்போம். இங்கே 2πnx/p. ஃபோரியர் சீரிஸோட ஃபார்ம் எப்படி மாறுன்னு பாருங்க. இந்த இன்டர்வலில் a0 by 2 an cos 2πnx/p சேர்த்துருப்பாங்க. 2πnx/p an கண்டுபிடிக்கிறதுனாலும் 2/p f of t cos 2n cos nxன்னு பார்த்துருப்போம். இங்கே cos 2πnx/p போட்டிருப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்மெட்டு தான். இந்த ஃபார்மெட் வந்தால் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்லாம் மாற்றலாம். இதோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் its exponential form is denoted as f of x tends to summation n equal to minus infinity to plus infinity alpha n e power 2 pi inx by p ன்னு போட்டிருப்போம். by p. இந்த மாதிரி இன்டர்வல் வரப்போ இதோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆல்ஃபா என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா என் ஈக்குவல் டு அங்கே என்ன பார்த்துருப்போம் 2π பார்த்தோம். இங்கே 1/p 0 to p f of t e power minus 2π int by p into dt. அப்போ இந்த அதர் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸில் இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.
அதர் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸில் இது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம். இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் பார்த்துட்டோம்னா அடுத்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடலாம். இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது ரிலேட்டடாக எக்ஸைஸ் கொஸ்டினாக பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸைஸ்லேயும் கொஸ்டின் நிறையா இருக்கும். இது ரிலேட்டடாக இப்போ நம்ம பார்த்தோம்னா டிக்னாமெட்ரி சீரிஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிருந்தோம். ஃபோரியர் சீரிஸ், ஃபுல் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ், ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ், அதுக்கடுத்து நிறையா பெசல் இன்இக்வாலிட்டி, பெர்ஸ்வால்ஸ் தேரம், லெபஸ்கி ரேமான் லெம்மா, இப்படி வரிசையாக பார்த்துட்டே வந்தோம். இதை பேஸ் பண்ணி எக்ஸைஸ் கொஸ்டின் இருக்கும். அடுத்த வீடியோவில் எக்ஸைஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம்னா அடுத்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் 2 வீடியோவில் முடிச்சிடலாம். மொத்தம் நம்ம 3 வீடியோவில் ஃபோரியர் சீரிஸ் முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் பார்க்க போகிறோம். ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம். இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம். பீரியாடிக் ஃபங்க்ஷனை ஃபோரியர் சீரியஸாக மாற்றலாம்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஃபோரியர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இன் எனி த இன்டர்வல் -∞ to +∞. பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன சொல்லலாம்னு பார்த்தோம், ஃபோரியர் சீரியஸாக மாற்ற முடியும்னு பார்த்தோம். இப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இல்லை. பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இல்லாட்டினா அதை என்ன செய்ய முடியாதுங்க, நம்ம ஃபோரியர் சீரியஸாக மாற்ற முடியாது. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இல்லாதப்ப அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு இன்ஃபைனைட் இன்டெக்ரலை வச்சு டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா அந்த இன்ஃபைனைட் இன்டெக்ரலுக்கு பேர் தான் ஃபோரியர் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரமில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக இது வரைக்கும் ஃபோரியர் சீரிஸ் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா அந்த ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கும்னா பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷனாக ஒரு ஃபங்க்ஷன் பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இல்லாதப்ப அதை ஃபோரியர் சீரிஸாக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாத ஃபங்க்ஷனை ஒரு இன்ஃபைனைட் இன்டெக்ரலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சுன்னா அந்த இன்ஃபைனைட் இன்டெக்ரலுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபோரியர் இன்டெக்ரல். என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோரியர் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஃபோரியர் இன்டெக்ரல் தேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரத்தில் நம்ம அந்த ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபோரியர் இன்டெக்ரலில் அந்த இன்ஃபைனைட் இன்டெக்ரலில் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம போதும். அதுவும் நமக்கு தியரியில் கேட்ட கொஸ்டின் தான். ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் அதாவது பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இல்லாத ஃபங்க்ஷனை இன்ஃபைனைட் இன்டெக்ரலை வச்சு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த இன்ஃபைனைட் இன்டெக்ரல் பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோரியர் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபோரியர் இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா f belongs to -∞. அப்போ எந்த இன்டர்வலாக இருக்கலாம், -∞ to ∞. சப்போஸ் there is a point x in R and an interval closed interval x minus del, அந்த x எந்த பாயிண்ட் எடுத்துருக்கோம் அதில் x minus del, x plus del about x such that either பார்த்தீங்கன்னா அந்த ஜோர்டான் கண்டிஷனும் வரும், டெனி கண்டிஷனும் கொண்டு வந்திருப்பாங்க. அங்கே ஜோர்டான் கண்டிஷன் பவுண்டட் வேரியேஷனாக இருக்கணும். டெனிஸ் கண்டிஷன் லெபஸ்கி இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் f is bounded variation on the closed interval or else. either f is bounded variation, either எதா bounded variation on x comma del and the closed interval x minus del, x plus del or else. Second, both right hand limit exist ஆகணும். f of x plus right hand limit, f of x minus left hand limit. அப்போ both right hand limit left hand limit exist ஆகணும். and both Lebesgue integral f of x plus t minus f of x plus f of x minus t minus f of x minus by t, இந்த ரெண்டு Lebesgue integral exist ஆச்சுன்னா அந்த நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம், இன்ஃபைனைட் இன்டெக்ரல்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸை நல்லா வச்சுக்கணும். அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் -∞ to ∞ டிஃபைன் பண்ணி f is அந்த ஃபங்க்ஷன் பவுண்டட் வேரியேஷன் ஆன் த இன்டர்வல், அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதுக்கடுத்து போத் லெபஸ்கியூ இன்டெக்ரல்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகணும். எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா then the value of f of x plus f of x minus
by 2 equal to எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா equal to 1 by pi integral 0 to infinity into integral minus infinity to infinity function of u f of u cos v u minus x into du into dv ன்னு போடலாம்னு சொல்றாங்க. இதான் வந்து ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றம்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து இந்த கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்றாங்க. f of x plus by f இது என்னங்க தெரியும் நமக்கு. f of x plus f of x minus by 2 என்னன்னு தெரியும். the sum of the Fourier series at discontinuous point. அதான் பார்த்தா அந்த xங்கிறது discontinuous point இருந்துச்சுன்னா sum of the Fourier series பார்க்கிறதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். f of x plus f of x minus by 2 தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த sum of Fourier series எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த இன்ஃபைனைட் இன்டெக்ரல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்ங்கறாங்க. அப்ப இந்த இன்ஃபைனைட் இன்டெக்ரல் ஃபார்மை நல்லா பாத்துக்கங்க. 1 by pi வருது, 2 pi வரல, 1 by pi வெளியே 0 to infinity இருக்கு, உள்ள minus infinity to infinity function of u. இந்த cos பக்கத்துல v வரும், u வராது, உள்ள u minus x. இதெல்லாம் நம்ம குழப்புவாங்க. இங்க 0 to infinity minus infinity to infinity கொடுத்துருக்கலாம். அப்ப பார்க்கறப்ப நம்ம நல்லா பாத்துக்கணும். வெளியே 0 to infinity, உள்ள minus infinity plus infinity f of u cos v into u cos v u minus x du into dv. இதான் என்ன சொல்லுவோம்னா ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றம் சொல்லுவோம். ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றம். ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றத்துல அப்ப எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்றாங்கங்கறத நல்லா பாத்துக்கங்க. இந்த இன்டெக்ரல் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது 0 to infinity improper Riemann integral சொல்லுவாங்க. improper Riemann integral சொல்லுவோம். அப்ப ஒரு ஃபங்க்ஷனை இந்த மாதிரி இன்ஃபைனைட் இன்டெக்ரலா ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா அந்த தான் என்னன்னு சொல்லுவோம் ஃபோரியர் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபோரியர் இன்டெக்ரல் வரப்ப ஆவச்சுங்க இந்த ஃபார்முலா அந்த பாக்ஸில் பண்ணிருக்கோம் அந்த ஃபார்முலா நல்லா ஆவச்சுங்க. மேலே இருக்க கண்டிஷன் ஈஸி தான். எஃப் இஸ் பவுண்டட் வேரியேஷனாக இருக்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், போத் லெம்பஸ்கி இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் வி ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை 2 இன்ட்டு இந்த ஃபார்முலா எழுதலாம். இந்த இன்ஃபைனைட் இன்டெக்ரல் ஃபார்முலா எழுதலாம். இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ இதுக்கேவும் எக்ஸ்போன்சியல் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெக்ரல் ஃபார்மவே இந்த இன்டெக்ரல் தேற்றவே எக்ஸ்போன்சியல் ஃபார்ம்லேயும் நம்ம எழுதலாம். எக்ஸ்போன்சியல் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றம், எக்ஸ்போன்சியல் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றம் சொல்லி பார்ப்போம். எக்ஸ்போன்சியல் ஃபார்ம் ஆஃப் இப்போ நம்ம ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றம் பார்த்தோம். இதே சேம் ஹைப்போதீசிஸ்லாம் எதுவும் மாற்றமும் இல்லை. இதே தான் எஃப் இஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அண்ட் எஃப் இஸ் பவுண்டட் வேரியேஷன். இந்த ஹைப்போதீசிஸில் இந்த சேம் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இன்டெக்ரலை எக்ஸ்போன்சியல் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படி அதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். எக்ஸ்போன்சியல் ஃபார்ம் ஆஃப் த ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றம். அப்போ எக்ஸ்போன்சியல் ஃபார்ம் வரப்போ பாருங்க என்ன வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இந்த தான் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் x plus f of x minus by 2 equal to இது வந்து ஜெனரல் ஃபார்ம் ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றம். இதுவே எக்ஸ்போன்சியல் ஃபார்ம் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1/2 பை வரும். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தா 1/π வரும், இங்கே 1/2π. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. வெளியே இன்டெக்ரல் இங்கே 0 to infinity வரும், இங்கே ஆல்ஃபான்னு இருக்கும். அப்போ மைனஸ் ஆல்ஃபா டு ப்ளஸ் ஆல்ஃபா, மைனஸ் ஆல்ஃபா டு ப்ளஸ் ஆல்ஃபான்னு வரும். மைனஸ் ஆல்ஃபா டு ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் யூ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ. இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் யூ அப்படியே வரும். இங்கே எக்ஸ்போன்சியல் ஃபார்ம்னால இ வரும்,
e இன்ட்டு இது அப்படியே வரும் v இன்ட்டு u மைனஸ் எக்ஸ் e பவர் I u in v இன்ட்டு u மைனஸ் எக்ஸ் v இன்ட்டு u மைனஸ் எக்ஸ் du இன்ட்டு dv வரும். இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இதாவஸ்டாலே கொண்டு வந்துடலாம். 1/2π லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. வெளியே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா டு ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் யூ இதே இருக்கிறது எஃப் ஆஃப் யூ வரும். இ பவர் ஐ வி இன்ட்டு யூ மைனஸ் எக்ஸ் டியூ இன்ட்டு டிவி. இந்த ஃபார்மை தான் என்ன சொல்லுவாங்க எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம்னு சொல்லுவாங்க. இது வந்து exponential form of Fourier integral theorem. Exponential form of Fourier integral theorem சொல்லுவாங்க. இது நமக்கு முக்கியமான பாயிண்ட் தான். இதெல்லாம் நமக்கு டிஆர்பியில் அடிக்கடி கேட்டது தான். நம்ம எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. சிங்கிள் ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது தான். அப்படி பார்த்தோன்னா இந்த நம்ம ஃபுல்லாகவே இது பார்த்தோன்னா அந்த தேரி பாட்டாக பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்துடும். இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், மெய்லின் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் வந்து நம்ம இப்போ பார்த்துருங்க நம்ம சிலபஸ் படி எடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிகிட்டே வந்துருக்கும். கடைசியாக என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முதல் இது ரிலேட்டடான இதுக்கு முதல் நம்ம பார்த்ததுக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸ் கொஸ்டின் எது இருந்தால் அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் போயிடலாம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நல்லா படிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.